ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 16 இன்ச்சு பியூர் ஸ்போக்ஸ் மாடல். நம்ம இதில் வந்து பார்த்தா மொத்தம் 3 மாடல் அவைலபிள் இருக்கு. பியூர் ஸ்போக்ஸ் மாடல் அப்படிங்கும்போது நிறைய பேர் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் ஃபோக்ஸ் கட் ஆகுறது. சரிங்களா, அந்த ஃபோக்ஸ் கட் ஆகிற ப்ராப்ளம் இதில் 100% கிடையாது. என்ன காரணம், உங்களுக்கு ஸ்போக்ஸ் வந்து பார்த்தோன்னா இதுக்கான ஸ்போக்ஸு, இதுக்கான ரிம்மு, இது வந்து பார்த்தா பியூர் ஸ்போக்ஸுன்னே வரக்கூடிய மோட்டர். ஸோ அதனால் இது ஸ்போக்ஸ் கட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஸோ அதே போல் வந்து பார்த்தா ஸ்போக்ஸ் பார்த்தா உங்களுக்கு எக்ஸ் டைப்பில் வரும், 1:1 வரும். சரிங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்தா உங்களோட கம்பெனி வெஹிக்கிள்ஸு, கம்பெனி பைக்ஸ் எது பார்த்தாலும் வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸ் மாடலில் தான் இருக்கும். ஸோ இதுக்காகவே இது டிசைன் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கஸ்டமருக்கு ஸ்போக்ஸ் கட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நம்ம வந்து பார்த்தா இந்த மாடல் கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து பார்த்தோன்னா 16 இன்ச்சு, 17 இன்ச்சு, 18 இன்ச்சு. சரிங்களா, இதெல்லாம் யாருக்கு சூட்டபிள் ஆகும்னா, நீங்கள் வந்து பார்த்தா ஒரு வண்டி உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வண்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சூட் ஆகும். இது வந்து பார்த்தோன்னா வந்து ஃபுல்லி சைன் வேவ் கண்ட்ரோலர். சரிங்களா, ஸோ அதனால் இதில் வந்து நாய்ஸ் கொஞ்சம் கூட வராது. சரிங்களா, நீங்கள் வந்து இது வந்து 48 வோல்ட் 60 வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடியது. இதோட வாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 1200 வாட்ஸ். சரிங்களா, நம்ம கண்ட்ரோல் வந்து பார்த்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி 1200 வாட்ஸ் கண்ட்ரோல் கொண்டாந்துருக்கோம். இங்கே வச்சிருக்க கண்ட்ரோல் வந்து 60 வோல்ட் 72 வோல்ட் கண்ட்ரோலர். சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்தோம்னா 100% பியூர் ஸ்போக்ஸ் மாடல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சைன் வேவ் கண்ட்ரோலர். சரிங்களா, இது வந்து பார்த்தா அப்படின்னா மார்க்கெட்டில் நிறைய வந்து பார்த்தா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாடி வச்சுக்கிட்டு நிறைய வந்து பார்த்தா அப்படின்னா சைன் வேவ் நிறைய கண்ட்ரோலர்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து சேல் பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் சைன் வேவ் கிடையாது. பட் நான் சொல்கிறது இது வந்து பியூர் சைன் வேவ் கண்ட்ரோலர். சரிங்களா, ஸோ வந்து பார்த்தா கொஞ்சம் கூட நாய்ஸ் வராது. நாங்கள் வந்து பார்த்தா ரெஃபர் பண்ணுறது 60 வோல்ட் ரெஃபர் பண்ணுறோம். சரிங்களா, 60 வோல்ட்டில் வந்து பார்த்தா அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா ஒரு 60 வோல்ட் 30 EH பேட்டரி போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெட்ரோல் வண்டி ஓட்டுறீங்களா இல்லை எலக்ட்ரிக் வண்டி ஓட்டுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. சரிங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்தா அப்படின்னா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்கும், ஸ்பீடு பக்காவாக இருக்கும். சரிங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 48 வோல்ட் போடுறீங்க இல்லை 60 வோல்ட் போடுறீங்க, 48 வோல்ட்டில் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து இதுக்கு மேக்ஸிமம் பவரே வந்து பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு ஹை ஸ்பீடே வந்து பார்த்தா 40 கிலோமீட்டர் டு 45 கிலோமீட்டர். சரிங்களா, ஸோ உங்களுக்கு தேவை வந்து பார்த்தா 45 கிலோமீட்டர் நார்மலாக எல்லாரும் ஓட்டக்கூடியது. ஸோ அதே வந்து 60 வோல்ட்டில் வந்து பார்த்தா அப்படின்னா இது டாப் ஸ்பீட் வந்து பார்த்தா அப்படின்னா 60 to 70 கிலோமீட்டர் ஸ்பீடு. ஸோ அப்படிங்கும்போது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரோட்டில் வந்து பார்த்தா ஒரு சிட்டிலையோ இல்லை வந்து பார்த்தா ஒரு அவுட்டர்லையோ ஓட்டக்கூடிய ஸ்பீடுங்கிறது வந்து பார்த்தா 40 to 45 தான். சரிங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு தேவை 40 to 45 போது நீங்கள் 48 வோல்ட்டில் போட்டீங்க அப்படின்னா உங்கள் தேவையே 40 to 45 இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தா அப்படின்னா இது வந்து மைலேஜ் கிடைக்காது. ரெண்டாவது ஒரு வண்டி தள்ளுறது தான், ஆல்ரெடி நான் வீடியோ சொல்லியிருப்பேன், ஒரு வண்டி தள்ளுறது தான் கஷ்டம், தள்ளிட்டீங்க அப்படின்னா வண்டி பார்த்தா ஸ்மூத்தாக போகும். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ஒவ்வொரு டைம் பிரேக் பிடிச்சி ஒரு சிக்னல் வருது பிரேக் பிடிக்கிறீங்க, ஒருத்தர் குறுக்க வராங்க பிரேக் பிடிக்கிறீங்க, லிஃப்ட் திரும்பினீங்கன்னா பிரேக் அடிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரிக் வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்குலேஷன் பண்ண வேண்டியது பிரேக்கிங். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு வண்டி தள்ளுறது தான் கஷ்டம், தள்ளிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக போயிடுச்சு. சரிங்களா, ஸோ அப்போ எலக்ட்ரிக் வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரேக் பிடிக்காம வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ஒரே தான் ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஹைவேல ஓட்டுறீங்கன்னா நல்ல மைலேஜ் கிடைக்கும். சரிங்களா, ஸோ இப்போ இதே வந்து பிரேக் பிடிச்சி ஓட்டும்போது பார்த்தா மைலேஜும் உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். சரிங்களா, ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் 48 வோல்ட்டில் போட்டிங்க அப்படின்னா அதோட பவரும் கம்மி. நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு 10 டைம் பிரேக் அடிக்கிறீங்கன்னா அப்போ வந்து பார்த்தா பவர் அதிகமாக கன்சியூம் பண்ணணும். சரிங்களா, ஸோ அதனால் 48 வோல்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்போக்ஸ் மாடலில். இந்த ஸ்போக்ஸ் மாடல் இல்லை, அதாவது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் 48 வோல்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. 60 வோல்ட்டில் போய்க்கோங்க, உங்களோட தேவையான ஸ்பீடு 40 to 45 கிலோமீட்டர் ஸ்பீடு. ஸோ இதில் வந்து பார்த்தா அப்படின்னா 60 வோல்ட்டில் வந்து பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 60 to 70 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகும். சரிங்களா, ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு தேவை 45 கிலோமீட்டருக்கும் போது இதில் பவரும் அதிகமாக இருக்கும். சரிங்களா, 48 வோல்ட்டுக்கும் 60 வோல்ட்டுக்கும் உங்களுக்கு புல்லிங் பவர் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் 60 வோல்ட் போகும்போது உங்களுக்கு நல்ல பவர் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தா மைலேஜ் டபுளாக கிடைக்கும். ஸோ அதனால் நான் சொல்கிறது 60 வோல்ட்டில் போய்க்கோங்க, உங்களுக்கு பவர் பக்காவாக இருக்கும். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தா இந்த கிட்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 16,500 கொடுக்குறோம். 16,500 என்ன நான் கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா ஒரு பியூர் சைன் வேவ் கண்ட்ரோலர். அது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வயர்லெஸ் கண்ட்ரோலில் வரும். ஸோ இதுதான் வயரிங் டயக்ராமில் நான் கொடுத்துருவோம். ஸோ அதே போல் வந்து பார்த்தா ஒரு பியூர் ஸ்போக்ஸ் மாடல் 14 இன்ச் ரிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அதே போல் வந்து பார்த்தா இது பிரேக் வந்து பார்த்தோம்னா 110 mm வந்து பார்த்தோம்னா பிரேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரேக்ஸும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிள் தான். ஸோ இதில் வேறு என்னென்ன வருதுன்னா உங்களுக்கு இதில் ஒரு பிளைன் த்ராட்டில் வருது. இந்த பிளைன் த்ராட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ஒரு கம்பெனி ஃபீச்சர் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தோம்னா ஒரு பிளைன் த்ராட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அதே போல் பிளைன் த்ராட்டில் போது இதில் 3 ஸ்பீட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 3 ஸ்பீட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோம்னா 3 ஸ்பீட் சுவிச்சஸும் கொடுத்துறோம். சரிங்களா, இந்த 3 ஸ்பீட் சுவிச்சஸும் கொடுத்துறோம். ஸோ 3 ஸ்பீட் சுவிச்சஸ் எதுக்காக அந்த த்ராட்டிலே வந்து பார்த்தோம்னா ஃபார்வர்ட் 3 ஸ்பீடில் வருது, எதுக்காக தனியாக கொடுத்துருன்னா நிறையா கஸ்டமர்ஸ் லைக் பண்ணுறது கம்பெனி ஃபினிஷ். சரிங்களா, வந்து பார்த்தா நமக்கு த்ராட்டில் கலக்கடாக கொடுக்குறோம். ஸோ அது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து அவ்வளோ ஃபேன்சியாக எல்லாம் கலர் போகுது அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கம்பெனி ஃபினிஷில் வரணுங்கிறதுக்காக நம்ம
throttle with forward race உங்களுக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், சர்வீஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ அதனால வந்து பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு plain throttle பியூர் blackல வந்து பார்த்தா plain throttle பிளஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு 3 ஸ்பீட் வித் ஆரஞ்சு சுவிட்ச் வேணும் இல்லைங்களா? சோ அதுக்காக வந்து பார்த்தா 3 ஸ்பீட் வித் ஆரஞ்சு சுவிட்ச்க்கு ஒரு எக்ஸ்டர்னல் சுவிட்ச் கொடுத்துறோம். நீங்க லெஃப்ட் சைடு போற மாதிரி போட்டுக்கலாம், ரைட் சைடு போற மாதிரி போட்டுக்கலாம். சரிங்களா? சோ அதே போல இந்த பேட்டரி சார்ஜ் பண்றதுக்கு ஒரு சார்ஜிங் கனெக்டர். சரிங்களா? இதுல வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு மழை தண்ணி, காத்து, டஸ்ட் எல்லாம் போகக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து பார்த்தா வித் கேப்போட இருக்கிற ஒரு சார்ஜிங் கனெக்டர் கொடுத்துறோம். சோ அதே போல வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு உங்களுக்கு லைட் வந்து பார்த்தா எரியணும் இல்லையா உங்களுக்கு? சோ அதனால வந்து பார்த்தா ஒரு DC கன்வெர்ட்டர். இதுல வந்து பார்த்தா அப்படின்னா நீங்க ஹாரன், அதே போல வந்து பார்த்தா அப்படின்னா உங்களோட ஹெட்லைட்டு, அதே மாதிரி பார்த்தா ரிவர்ஸ் லைட்டு, டேஞ்சர் லைட்டு, அதே போல் வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு சைடு லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா நீங்கள் இந்த DC கன்வெர்ட்டரில் வந்து மாதிரி 48 வோல்ட்டோ, 60 வோல்ட்டோ, 72 வோல்ட்டோ அதுலேருந்து வந்து பார்த்தா நீங்கள் பவர் அவுட் எடுத்துக்கலாம். 12 வோல்ட், 12 வோல்ட் 10 ஆம்ஸ். DC கன்வெர்ட்டரை பொறுத்தவரைக்கும் 12 வோல்ட் 10 ஆம்ஸ் இருக்குது, 15 ஆம்ஸ் இருக்குது, 20 ஆம்ஸ் இருக்குது. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தா நீங்கள் அதை வாங்கி போட்டுக்கலாம். சரிங்களா? அதே போல் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு எம்சிபிக்கும் போது பார்த்தா ஒரு DC MCB. இது வந்து பார்த்தா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து 63 ஆம்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தா பியூர் DC MCB. ஸோ இதுவும் வந்து பார்த்தா அப்படின்னா இதோட நம்ம ஃப்ரீயாக கொடுத்துறோம். ஸோ அதே போல் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து எல்லோ கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இது 2 மாடல் கொண்டு வந்திருக்கோம், சைன் வேவ், ஸ்கொயர் வேவ். சரிங்களா? இந்த மாடலுக்கு இந்த எல்லோ கனெக்டர் தேவையில்லை. சரிங்களா? வந்து பார்த்தா அப்படின்னா இந்த மாடல் வாங்குறவங்களுக்கு இந்த எல்லோ கனெக்டர் வராது. சப்போஸ் வந்து பார்த்தா அப்படின்னா ஸ்கொயர் வேவ் வாங்குறவங்களுக்கு இந்த எல்லோ கனெக்டர் வரும். சரிங்களா? ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு DC ஹாரன் பார்த்தா 12 வோல்ட் DC ஹாரன். அதே போல வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு ஒரு LED லைட்டுங்க வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு இதோட வாட்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு 18 வாட்ஸ் வரும். பவர் வந்து பார்த்தா பிரைட்டா இருக்கும். ஸோ கடைசியாக வந்து பார்த்தா அப்படின்னா நம்ம ஸ்பீடு, அதே மாதிரி பார்த்தா பேட்டரி சார்ஜ் எவ்வளோ இருக்கு, அதே போல வந்து பார்த்தா அப்படின்னா வந்து எவ்வளோ தூரம் கிலோமீட்டர் போக முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, இண்டிகேட்டர்லாம் எரியுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு மெயினாக டிஸ்பிளே தேவை. ஸோ அந்த டிஸ்பிளே அப்படிங்கும்போது வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு நம்ம இது 48 வோல்ட், 60 வோல்ட், 72 வோல்ட் மூணு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே. சரிங்களா? இதில் வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு 48 வோல்ட் சப்போர்ட் பண்ணும், 60 வோல்ட் சப்போர்ட் பண்ணும், 72 வோல்ட் சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதுக்கான வந்து பார்த்தோம்னா ஒயரிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிஸ்பிளே நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். இதில் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு இக்னிஷன் கீ இதை ஃப்ரீயாக வந்துடும். இது வந்து பார்த்தோன்னா ஒரு டேப்லெட் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு யூனிக்குவா நல்லா இருக்கும். வண்டியில் வச்சுக்க அப்படின்னா பெருசா இருக்கும். இதே வந்து பார்த்தா கிட்டத்தட்ட நம்மகிட்ட வந்து பார்த்தா ஒரு 15 வெரைட்டிஸ் இருக்கு. சரிங்களா? டிஸ்பிளேல. ஸோ உங்களுக்கு எந்த மாடல் உங்களுக்கு சூட் ஆகுமோ அந்த மாடல் நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? நான் இந்த டிஸ்பிளே தான் கொடுப்பேன், அந்த டிஸ்பிளே தான் கொடுப்பேன் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு எந்த மாதிரி டிஸ்பிளே வேணுமோ அந்த மாதிரி டிஸ்பிளே நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா நாங்க வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துறோம். ஸோ அதே போல இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா உங்களுக்கு பியூர் சைன் வேவ் மாடல் வந்து பார்த்தோம்னா நாங்க உங்களுக்கு 16,500 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம். கொஞ்சம் கூட நாய்ஸ் வராது, 3 ஸ்பீட் ஆப்ஷன்ஸ். அதே போல வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு நார்மலா வந்து பார்த்தோம்னா ஒரு கம்பெனி வெஹிக்கிள் என்னன்னா வந்து பார்த்தா கண்ட்ரோல் மாடல் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது எல்லா ஆப்ஷன்ஸும் நம்ம வந்து பார்த்தா இந்த கண்ட்ரோல் இருக்கு. ஸோ வந்து ஹை ஸ்பீட் மாடல் உங்களுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு டிஸ்க் வேணா டிஸ்பிளேஷன் கொடுத்துருப்பாங்க, டிஸ்பிளேஷன் வேணா போட்டுக்கலாம், இல்லை ட்ரம் பிரேக்கே போதும் அப்படின்னா ட்ரம் பிரேக் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தா அப்படின்னா பியூர் சைன் வேவ் மாடல் இந்த எல்லா ஆக்சஸரிஸும் சேர்த்து உங்களுக்கு 16,500 ரூபா பிளஸ் வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு 1 இயர் வேரண்டி கொடுத்துறோம். சரிங்களா? அதே போல இந்த ஸ்போக்ஸ் கட் ஆனாலும் சரி, இல்லை வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு வேற எந்த கம்பெனினாலும் சரி, அதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தால், அதே போல வந்து பார்த்தா அப்படின்னா வந்து பிசிக்கல் டேமேஜ் இல்லாம இருந்தா, சப்போஸ் எலியோ ஷார்ட் சர்க்கியூட்டோ ஆகாம இருந்து அப்படின்னா உங்களுக்கு 1 இயர் கம்ப்ளீட் வேரண்டி கொடுத்துறோம். சரிங்களா? நிறைய பேர் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து முன்னாடி மட்டும் வாங்கியிருக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தா அப்படின்னா புதுசா அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அப்டேட்ல இதுவும் ஒன்று பியூர் ஸ்போக்ஸ் மாடல். இந்த ஸ்போக்ஸ்க்கு நாங்கள் 1 இயர் கண்டிப்பா வேரண்டி கொடுத்துறோம். அதே போல கம்ப்ளீட் கிட்டுக்கு நாங்கள் வந்து 1 இயர் வேரண்டி கொடுத்துறோம் வித்தவுட் ஆக்சரிஸ் தவிர. சரிங்களா? ஆக்சரிஸும் போது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ஒரு சில இதுக்கு வந்து பார்த்தா வேரண்டி வரும், ஒரு சில இதுக்கு வேரண்டி வராது. ஸோ இப்போ வந்து பார்த்தா இந்த கம்ப்ளீட் கிட்டுக்கு வந்து பார்த்தா 1 இயர் வேரண்டி. இதே போல பயனுள்ள வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே வரும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.